மலேசிய ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து விவாதிக்க வாஷிங்டனில் கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். நேற்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுத்னிக் உடனான சந்திப்பிற்கு பிறகு முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அதீஸ் மற்றும் இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் அம்சா அசிசான் ஆகியோரிடம் இருந்து நேர்மறையான தகவல்களை பெற்றதாக அன்வார் கூறினார். அவர்களிடம் இருந்து எனக்கு குறுஞ்செய்திகள் கிடைத்தன. அவர்களது சந்திப்பு சிறப்பாக இருந்ததாக தனக்கு தெரிவிக்கப்பட்டதாக 38வது ஆசிய பசிபிக் வட்டமேசையில் முக்கிய உரையாற்றிய போது அன்வார் தெரிவித்தார். மலேசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் தொடர தங்கு ஜஃப்ருல் நேற்று வாஷிங்டனுக்கு பயணமானார். தற்போதைய 24 விழுக்காடு வரி விகிதத்தை குறைப்பது, வரி அல்லாத தடைகளை நிவர்த்தி செய்தல் மற்றும் மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக ஏற்றத்தாழ்வை குறைப்பது ஆகிய 3 முக்கிய பகுதிகளில் விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று அவர் இதற்கு முன்பு கூறியிருந்தார். ஜூலை 8ஆம் தேதி 90 நாள் இடைநிறுத்தம் முடிவடைவதற்கு முன்பு ஒரு உடன்பாடு ஏற்படாவிட்டால் அமெரிக்காவிற்கான மலேசிய ஏற்றுமதிகள் 24 விழுக்காடு வரியை எதிர்கொள்ள வேண்டும். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.